Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் 18 எழுதி அவங்க எல்லாருக்குமே இப்போ தான் ரீசெண்டாக ரிசல்ட் வந்திருந்தது. அந்த ரிசல்ட் வந்ததில் உங்களுக்கு ஏதாவது ரீசெக்கிங் பண்ணணும் இல்லை உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது ரீசெக்கிங் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு அரிய வாய்ப்பு. என்னென்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் அதற்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் ரீசெக்கிங் ஆஃப் ரிசல்ட் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருங்க. இதில் டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டு இல்லை உங்களுடைய ரிசல்ட்லேயும் அதை ரீசெக்கிங் பண்ணணுன்னா 10/4/2024 25/4/2024 உங்களுடைய ரீசெக்கிங்கான நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ரீசெக்கிங் பண்ணணுன்னா பர் கேண்டிடேட்க்கு 200 rupees அந்த சார்ஜ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது ஆன்லைனில் தான் பே பண்ணணும். வேறு யாருக்கிட்டையும் மேனேட்டரியாக இல்லை ஃபிசிக்கலாகவே எங்கேயும் நீங்கள் அதை அந்த 200க்கான காப்பியை சப்மிட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அது வேலிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. அப்போவே நீங்கள் 200 rupees நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ண வேண்டியதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் ரீசெக்கிங் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் உங்களுடைய ரீசெக்கிங் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அபவுட் த ஓஎம்ஆர் ரீசெக்கிங் ஃபீஸ் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது என்னைக்கு எண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் இந்த நோ ரீஃபண்டு, இது ரீஃபண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லைன்ற பட்சத்துலேயும் உங்களுக்கு அந்த 200 rupees நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா, அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன ஃபில் பண்ண வேண்டியது இருக்குன்னா, இது ஆல்ரெடி அவங்க 200 அமௌண்ட் போட்டுட்டாங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனுக்கு, அந்த மெயில் ஐடி, அந்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், உங்களுடைய பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் பண்ண போது என்ன நேம் இனிஷியல் எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதையே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நம்பரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரீசன் ஆஃப் ரீசெக்கிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் இப்போ எனக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் கோடா ஃபில்டு இன் ஓஎம்ஆர் ஷீட் டியூரிங் த எக்ஸாம். அந்த ஆப்ஷன் நீங்கள் செட் கோடு டிஃப்ரெண்ட்டாக எதனாவது செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக்யூர்டு லோவர் மார்க்ஸ் தென் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லோவர் மார்க்குக்கு வந்திருக்கு, அதை ரீசெக் பண்ணணுன்றதுக்காகவும் நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். அடுத்தது த செட் கோட் ஃபீல்டு இஸ் இன்கரெக்ட் பட் த கொஷின் புக்லெட் நம்பர் filled in the OMR is correct. இந்த ஆப்ஷனும் நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அடுத்தது செட் கோட் அண்ட் கொஷின் புக்லெட் நம்பர் வேர் நாட் ஃபில்ட் இன் த OMR ஷீட். இந்த ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அதர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதர் ரீசன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதில் கொடுக்காத ஆப்ஷன்ஸ் நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பே கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உள்ளே போகிற பட்சத்தில் அது உங்களுக்கு ஷோ ஆகாது. பேன்னு கொடுத்தீங்கன்னா அது யூபிஐயா அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அஃபிஷியல் மெயில் ஐடியில் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். லா காலேஜ் அட்மிஷன்ஸ் பற்றியும் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பற்றியும் பேசிக் லாஸ் எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணப்படுது. தேவைப்படுதுன்னா இந்த யூடியூப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.